நம்ம ஆல்ரெடி மார்க் போட்டிருக்கோங்க. அப்படி சமமாக பிடிச்சிக்கிட்டு அந்தந்த மார்க் போட்ட இடத்துலையும் மேலே வச்சு கட்ட வேண்டியது. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக தெரிஞ்சுன்னா நம்ம காஜா எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள ஊசியை விட்டு இந்த இடத்துல நம்ம கட்டுறது டவுட்டாக தெரிஞ்சு அப்படின்னா காஜா எடுத்து தருவாங்க. இதுக்குள்ள ஊசியை விட்டு இப்படி இதை தனியாக எடுத்து விட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த பாயிண்ட் மாறாமல் கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா மார்க் சரியாக போட்டுக்கிட்டு மார்க்கில் வச்சு கட்ட வேண்டியது. பட்டன் வச்சுருக்கேன், அந்த ஊசிகளை விட்டுக்கிட்டு நூல் வந்து நம்ம அழுத்தமாக நாளாக போட்டுக்கிறதுனால சும்மா இந்த பக்கம் நம்ம இந்த பாருங்க கரெக்டாக அந்த ஓட்டையில் நம்ம அந்த ஊசியை விட்டுக்க வேண்டியது, விட்டு குத்திக்க எடுத்துக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு பட்டன் கட்டுறது. பெரும்பாலும் கிராமப்புறத்தில் வந்து பட்டன் வச்சு அதே மாதிரி கிராஸ் பட்டியில் வந்து பாக்கெட் வச்சுக்கிடுவாங்க. ஏன் வச்சுக்கிடுவாங்கன்னா அந்த களை எடுக்க இதுக்கெல்லாம் போகும்போது சம்பளம் வாங்கினாங்கன்னா டக்குன்னு அந்த இப்படி விட்டு எடுப்பாங்க. அது அந்த பட்டி நான் ஒரு நாளைக்கு அதில் பட்டி வச்சு உங்களுக்கு தச்சு சொல்லி காட்டேன், எப்படி நம்ம பாக்கெட் வைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நிறைய பேர் பாக்கெட் வச்சுருப்பாங்க. நிறைய நான் களை எடுக்க போகிறவங்க, காடுகிற வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பாக்கெட் வச்சு நிறையா ப்ளவுஸ் நான் தச்சு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ கட்டியாச்சா, இப்படி ஒரு குத்தி குத்தி இந்த பட்டன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி குத்தி எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம பூ கட்டுற மாதிரி அப்படி தூக்கி போட்டு ஒரு முடிச்சு. அவ்வளோதாங்க. துணி கிழிஞ்சாலும் பட்டன் எடுக்கூடாது. பின்னாடி பக்கத்தில் ஒரு முடிச்சு. இப்போ நம்ம மிச்சம் 3 பட்டனும் அந்த பட்டன் கட்டிட்டோம். நம்ம ஒரு பட்டன் கட்டணும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நான் செய்யும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு தொழில் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கான வேலைகளை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கான வருமானம் நிச்சயமாக இருக்குது. கட்டியாச்சுங்க. அதெல்லாம் கட்டியாச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் கட்டிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம 4 ஜாக்கெட்டுக்கும் ஊக்கு கட்டியாச்சு. சாரி, பட்டன் கட்டியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சா பட்டன் கட்டுறதெல்லாம். பட்டன் எடுத்து பட்டன் கட்டி காஜா எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறது இல்லை இப்போ. ஏன்னா நம்ம மிஷின்லேயே தைச்சி விட்டு ஐவுக்கு கட்டி விட்டுறது, பீப்பட்டி மிஷின்லேயே தைச்சு. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரி தான் அப்படி எடுத்தாங்க. அதனால தைச்சாச்சு. இப்போ பட்டன் வந்து நம்ம கட்டியாச்சு. பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக பட்டன் கட்டியிருக்கோன்ட்டு. அந்தந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக நம்ம பட்டன் மெயின் பாயிண்ட் அதில் அந்தந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக பட்டன் இருக்கணும். க்ரீனா க்ரீன் கலர், பச்சையா ரோஸா ரோஸ் கலர், அது மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம 4 ப்ளவுஸ் பட்டனும் கட்டியாச்சு. இது அப்படியே திருப்பி எடுத்துக்கிட்டால் நம்ம காஜாவும் நம்ம கட்டியாச்சு. இப்போ 4 ப்ளவுஸுக்கும் வேலை முடிஞ்சிச்சு. இது போல் நீங்களும்
வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அது எந்த தொழிலும் அவங்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ அது தையல் தொழில்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஏன்னா சிலருக்கு தையல் வராது. நம்ம முயற்சி பண்ணால் நிச்சயம் கற்றுக்கலாம். அந்த முயற்சி எடுக்கணும். நான் எப்படியாவது கற்றுக்கிறேம்மா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்க இது மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நம்ம பொழுதுனையும் நம்ம வேலை இன்றைக்கி ஒரு வேலையும் நம்ம செய்ய வேண்டாம், இன்றைக்கி ரெஸ்ட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சா கூட யாராவது ஒருத்தவங்க பெல் அடிப்பாங்க. என்னம்மான்னு, அக்கா இந்த நைட்டியவும் இந்த கையிலையும் மூட்டி கொடுங்க அப்படிம்பாங்க. சரி, நம்ம சும்மா செய்ய போகிறது இல்லைல்ல, நம்மளுக்கு ஏதோ ஒரு 50 ரூபாய் சொல்லுங்கள், ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு தீனி வாங்கி கொடுக்கலாம், ஒரு பால் செலவு, நம்மளுடைய செலவுகளுக்கு நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் கண்டிப்பாக பெண்களாகிய நம்மளுக்கு ஒரு கைத்தொழில் தேவை அப்படிங்கிறது. நம்மளுடைய கைத்தொழில் நம்மளுக்கு எவ்வளவோ ஒரு உயர்வு பாதையாக தான் கொடுக்கும். அதனால் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள தொழிலில் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலில் நீங்கள் தச்சு பழகிக்கோங்க. இப்போ நான் 4 ஜாக்கெட்டை தச்சுட்டேன். கஸ்டமர் வந்தால் பணமெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. வாங்கி இன்றைக்கி காலையில் தான் என்னோடய செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணினேன். 3 மாதத்துக்கு 900 ரூபா ரீசார்ஜ் பண்ணினேன். இந்த ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸுக்கு 250 ரூபா, 3 ப்ளவுஸுக்கு 750 ரூபா, சாதா ப்ளவுஸுக்கு 100 ரூபா, 850 ரூபா கூலி வாங்கினேன். லைனிங் ப்ளவுஸ் லைனிங் ஒரு 120 ரூபா வாங்கிக்கிட்டேன். 50 ரூபான்ட்டு சொன்னேன். அப்புறம் 40 ரூபா போட்டுக்கோமா நாங்கள். அதனால் இப்போ பாருங்கள், எனக்கு என்னோடய ரீசார்ஜை நான் பண்ணிக்கிட்டேன். அது நம்மக்கிட்ட வருமானம் வந்ததுனால தான் நம்ம பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம வீட்டுக்காரருக்கு போட்டு விடணும், ஏதோ நம்ம யாரையும் சொல்ல தயாரில்லை. அது மாதிரி யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவுபடுத்திக்கலாம். அது ஒரு குறையாக கொண்டு போகாமல் நம்மளுடைய தேவைகளை நிறைவுபடுத்திக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அம்மா தையல் வேலையை பற்றியே சொல்கிறாங்களேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கான தொழில் அது. அதனால் நான் என்னுடைய தொழிலை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். ஓகே பாய். மீண்டும் அடுத்த வீடியோ.